அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் காயித் ஃபீஹா கைரும் மினல் காயிம், அல் காயிம் ஃபீஹா கைரும் மினல் மாஷி, அல் மாஷி ஃபீஹா கைரும் மினஸ் சாய். சில இடங்கள்ல நீங்க வீட்டுக்குள்ள இருப்பது, அமர்ந்திருப்பது சிறந்தது. ஏன்னா நீங்க எழும்புனா ஃபித்னாக்குள்ள போயிருவீங்க, நடந்தீங்கன்னா ஃபித்னாக்குள்ள போயிருவீங்க, விரைஞ்சு போனீங்கன்னா அந்த ஃபித்னால மாட்டிருவீங்க. எனவே பள்ளிக்குள்ள இருந்தாலும் சில கட்டங்களில் நீங்க எழும்பினென்றால் சோதிக்கப்படுவீங்க. அன்புக்குரிய அப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்கூடாக நாங்க பார்க்கிறோம். அன்று நாங்கள் என்ன சொன்னோம், ஜாஹிலியா காலம் என்றால் நாங்கள் விளங்கி வச்சது ஜாஹிலியா ஜாஹிலியா ஜாஹிலியா. இன்று அந்த ஜாஹிலியா காலம் சர்வசாதாரணமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது தெரியாது. இல்மும் இல்லை, குர்ஆன் ஹதீஸை பற்றி அறிவு இல்லை, ஒழுக்கம் இல்லை, பண்பாடு இல்லை, மது விபச்சாரம் எல்லாம் சர்வசாதாரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிரு பில் அமால் ஃபிதனன் ககிதஇல் லைலில் முத்லிம். நீங்க சில ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வாரதுக்கு முன்னால நீங்கள் அமல்களின்பால் விரைந்து செல்லுங்கன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல்கள் விரைந்து போகணும். சில ஃபித்னா வரும். யுஸ்பிஹு ரஜுல் முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில முஸ்லிமா இருப்பான், முஃமினா இருப்பான், மாலையில காஃபிரா ஆயிருவான். பார்க்குறோமா இல்லையா? யுஸ்பிஹு ரஜுல் முஃமினா வ யும்சி காஃபிரா, வ யும்சி முஃமினா வ யுஸ்பி காஃபிரா. காலையில முஸ்லிமா இருப்பான், முஃமினா இருப்பான், மாலையில காஃபிரா ஆயிருவான். ஏன்னா அவ்வளவு ஃபித்னா. எதை நம்புறது, எதை ஏற்றுக்கொள்ளது தெரியாது. அவனுடைய நம்பிக்கை இன்றைக்கு சர்வசாதாரணமா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட பிள்ளைகளோட கொஞ்சம் அடிக்கடி பேசி பாருங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு இந்த சினிமா பைத்தியமும், அதே மாதிரி நண்பர்களுடைய பைத்தியம், சினிமா நடிகர்களுடைய இந்த பேட்டியை பார்த்து பார்த்து அவன் ஒரு நாத்தியனா இருப்பான். படம் நடிச்சு போட்டு அவன் பேட்டி கொடுப்பான். அந்த நடிகனால ஈர்க்கப்பட்டு அவன் பேட்டியிலையும் அப்படியே மயங்கி பிள்ளைகளிடத்துல சர்வ சாதாரணமா குஃபுரும் ஷிர்க்கும் நாத்திகமும். அன்றைக்கு பெரியோர் அறிஞர், பெரியோர் மௌலவி அவரோட பிள்ளையோட பேசுற பொழுது ஒரு ஆள் பேசுறாரு, நீ தொழ இல்லையாமான்னு கேட்கிற பொழுது அந்த புள்ள சொல்லுது, நான் கேட்டா அல்லாஹ் ஒன்றும் தாராணி இல்லை, நான் ஏன் அல்லாஹ் தொழணுண்டு. வாப்ப பெரிய அறிஞர், பெரிய குர்ஆன் சுன்னா பேசுறவர், பிள்ளையோட நிலைமை இது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இருந்தா வீட்டில் சாதாரண மக்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை கொஞ்சம் பிள்ளைகளோட பேசி பாருங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க எப்படி தெரியுமா? நாங்க நினைச்சிட்டு இருப்போம் எப்படி, எங்கட புள்ள மாஷா அல்லாஹ் நல்லா படிக்குது, நல்லா டியூஷன் போகுது, கிளாஸ் போகுதுண்டி. கொஞ்சம் கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு அல்லாண்டா யாருன்னு சொல்லி கொடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, டியூஷன் கிளாஸ் 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 போகணும் கண்டிப்பா. பேசிக் இது இருக்கணும். இல்லைண்டா நீங்க உங்களோட புள்ள டாக்டரா இருக்கும், இன்ஜினியரா இருக்கும், சேர ஆசிரியரா இருப்பார், ஆனால் உள்ளத்துல ரித்தத்தும் குஃபுரும் ஷிர்க்கும் இருக்கும். என்ன பிரயோசனம்? குஃபுர் இருக்குது, அந்த புள்ள முர்த்ததா இருக்கும். ஆனா நான் எல்லாம் படிக்க வச்சிருக்கிறேன், மாஷா அல்லாஹ் இருக்கணும் சகோதரர்களே. ஆனா பேசிக் அடிப்படை சொல்லி கொடுங்க. இல்லை என்றால் ரசூலா சொன்னாங்க, காலையில எழும்பி சுபு தொழுது போன புள்ள மாலையாகி வீட்டுக்குள்ள வரும் பொழுது காஃபிராக வரும். எங்களுக்கு தெரியாது. சர்வசாதாரண சகோதரர்களே, இன்றைக்கு சில பிள்ளைகள் தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருந்தாங்க, கியாமுல் தொழுவாங்க. பேணுதலா இருந்த சில பெண் பிள்ளைகள் காஃபிர்களோடு தொடர்பட்டு மதம் மாறி திருமணம் முடிச்ச வரலாறுகளை பார்க்குறோமே, கண்கூட பார்க்குறோமா இல்லையா? எப்படி நடக்குது இது? என் புள்ள அப்படி ஒழுக்கமாக வாழ்ந்த புள்ளேன்னு நாங்கள் நம்பிட்டு இருப்போம். அதுக்காக பிள்ளைகளை சந்தேகப்பட நான் சொல்ல வரையில. அந்த பிள்ளைகளோட அன்பா பேசுங்க, இரக்கமா பேசுங்க, கொள்கை சொல்லிக் கொடுங்க, இல்மை சொல்லிக் கொடுங்க. இல்லைண்டா உங்களோட வீட்டுக்குள்ளே காஃபிர்களை நீங்க பார்க்க வேண்டி வரும் சகோதரர்களே. நான் சொல்வது பொய் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை இது. சர்வசாதாரணம். பேசி பாருங்க. எங்கட பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க. 5ஆம் வகுப்புக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு பிள்ளைகளை நெப்பாட்டுறாங்க ஓதல்ல இருந்து. அதுக்கு பிறகு ஓலவெலுக்கு படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், ஏலவலுக்கு படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். ஓலவெல் ஏலவெல் எடுத்த பிள்ளைகளுக்கு 6 நாள் 7 நாள் கோர்ஸ் வச்சு பார்த்து குர்ஆனை கொடுத்தா 100 பேர்ல 98 பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. எங்க போகுது இந்த சமூகம்? ஒரு காலம் மாஷா அல்லாஹ் எல்லா வீடுகளையும் குர்ஆனுடைய ஓதல், எல்லாரும் குர்ஆனை பாடமாக்குனா, குர்ஆனோட தொடர்பு இருந்து. இன்றைக்கு ஃபோன் ஃபோன் ஃபோன், பிள்ளைகளுக்கு கிளாஸ் கிளாஸ், அது கிளாஸ், ஃபோனில் ஆன்லைன் கிளாஸ், அது இதுன்னு கொடுத்து 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 சினிமா. இன்றைக்கு வந்த பாடல் பிள்ளைக்கு அழகா தெரியுது, ஆனால் வீட்டில் நீங்கள் பாட்டு போட இல்லை. அந்த பிள்ளைக்கு சினிமா அழகா தெரியுது. இன்றைக்கு வந்த நேத்து வந்த படத்தை பற்றி ஃபுல்லாக தெரியுது. நல்லா புதிய புதிய பாடலை சொல்லுது. அராய்த்தல்லதி சூரா ஓதுங்கன்னா தெரியாது சகோதரர்களே, வல்லஹா ஓதுங்கன்னா தெரியாது. எங்க போகுது எங்கட சமூகம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதிரு பில் அமால் ஃபிதனன் ககிதஇல் லைலில் முத்லிம். இருண்ட இரவை போன்று தெரியாது ஒன்றுமே, எங்க போறேன்னு தெரியாது. பிள்ளைகளுக்கு நீங்க வழிகாட்ட இல்லைன்னா பிள்ளைகள் எங்கேயோ போவாங்க.
நீங்க எங்கேயோ போவீங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, சரியான கொள்கையில் இருக்கிறவர்களை தவிர, இன்று வழிகேட்டில் இருக்கக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கிறோம். தானும் வழிகட்டு தன்னுடைய பிள்ளைகளையும் வழிகட்டின்பால் வழிகட்டை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே காலையில முஸ்லிமா இருந்து மாலையில இரவையில காஃபிர் ஆகிறவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, காலம் செல்ல செல்ல கியாமத்தினால் நெருங்க நெருங்க இந்த நிலை ஏற்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.